என்ன கடைய காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? அந்த கடையில ஒரு ஜாமான் வாங்கினேன். வாங்கிட்டு ரூம்ல வந்து பார்க்குறேன், ஃபோன்ல காசு கம்மியா எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் அந்த கடைக்கு போனேன். இந்த ஜாமான் எவ்வளவு அப்படின்னு கேட்டேன். ரூ. 30 அப்படின்னாரு. அப்போ எவ்வளவு எடுத்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். உடனே மிஷினை செக் பண்ணாரு. சரி செக் பண்ணட்டுமேன்னு சொல்லிட்டு நின்னேன். செக் பண்ணிவிட்டு அப்புறம் சொன்னார், 20 ரூபா தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு. ஏன் 10 ரூபா எனக்கு ஃப்ரீயா அப்படின்னு கேட்டேன். இல்லை இல்லை மறந்துட்டேன், ஏதோ ஞாபகத்தில் எடுத்துட்டேன் அப்படின்னாரு. அப்புறம் நான் சொன்னேன், எவ்வளோ முக்கியமானாலும் கடையில் கவனமாக இருக்கணும். நீயும் ஒரு தொழிலாளி, நானும் ஒரு தொழிலாளி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசிட்டு திரும்பி அந்த காசை 10 ரூபாயை அவர்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே சிரிச்சிட்டு, நல்ல மனிதர். சவுதியில் ஒரு கடை வைக்கிறேன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அதோட வாடகை ஆகும். அவங்கள ஏமாற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்மளும் ஏமாறக்கூடாது. நீங்களும் வந்து கடையில் ஜாமான் வாங்கினா உங்களுடைய மொபைலில் மெசேஜ் வரும்ல, எவ்வளவு நீங்கள் ஜாமான் வாங்கியிருக்கீங்கன்னு. அதை செக் பண்ணுங்கள். ஓகேவா? நன்றி.